பொதுவா நம்ம எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே ஒரு ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் படிக்கணுமோ அது எல்லாமே தேடி தேடி நம்ம படிச்சிருப்போம். லாஸ்ட் மினிட்ல புக் பேக்கும் டூ யூ நோவும் ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருப்போம். ஆனால் பார்க்கறதுக்கு மறந்துட்டு போயிடுவோம். ஸோ நம்ம சேனலில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான டூ யூ நோ புக்கில் என்ன டூ யூ நோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத லைன் பை லைன் போஸ்ட் பண்ணிட்டே வரப்போகிறோம். இதை ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு டூ யூ நோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். இன்றைக்கி நம்ம 6th term 1 ஹிஸ்ட்ரியில் இருக்க டூ யூ நோ கண்டென்ட் பார்க்குறோம். புக் வைஸ் போனால் தான் உங்களுக்கு புக்கில் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் புக்கில் படிச்சிருப்பீங்க. புக் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா வீடியோவே மோர் தேன் இனஃப். நான் புக்கிலேருந்து அப்படியே எடுத்து வந்திருக்கேன். சிம்பிளாக ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நமக்கு ஒரு டைம்லைன் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டைம்லைன் பேஸ் பண்ணி தான் ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கணும். இதில் இந்த பிசி அப்படிங்கிறது பிஃபோர் கிறிஸ்ட பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் பிஃபோர் காமனரா பிசின்னு சொல்லுவோம்ல, பிஃபோர் காமனரா அப்படிங்கிறது தான் பிசிஇ. ஏடி எல்லா இடத்துலையும் ஏடி படிச்சிருப்போம். அன்னோ டொமினி அப்படிங்கிறது ஏடி. ஹிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னாலே டைம்லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் படிக்கணும். ஸோ டைம்லைன்னா என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஹிஸ்ட்ரினா என்ன? ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்மளோட பாஸ்ட் ஈவெண்ட்டை குரோனாலஜிக்கல் ஆர்டரில் படிக்கிறது. இவங்களுக்கு அடுத்து இவங்க வந்தாங்க, இவங்களுக்கு அடுத்து இவங்கன்னு சொல்லிட்டு லைனாக அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் பாஸ்ட்டை பற்றி படிக்கிறது தான் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஹிஸ்ட்ரி. நமக்கு இந்த வார்த்தை ஹிஸ்ட்ரிங்கிற வார்த்தையை நமக்கு எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, இது ஒரு கிரீக் வேர்ட். ஹிஸ்டோரியா அப்படிங்கிறது இதோட ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து நமக்கு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது மருவி வந்திருக்கு. இது ஒரு கிரீக் வேர்ட். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா லேர்னிங் பை இன்கொயரி. ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னு என்கொயரி பண்ணி படித்து தெரிஞ்சுக்கிறது. பிளாங்காக அப்படியே கற்றுக்காம இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இன்கொயரி பண்ணி லேர்ன் பண்ணுறது தான் ஹிஸ்டோரியா. ஹிஸ்டோரியாங்கிற கிரீக் வேர்ட்லேருந்து ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது காயின்ஸை பற்றி படிக்கிறது. காயின்ஸ் இருக்குல்ல, இது நுமிஸ்மேட்டிக் தான் தமிழில் நாணயவியல். அதை பார்த்தா தெரிஞ்சிடும், நாணயம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ நுமிஸ்மேட்டிக்னா நாணயவியல், காயின்ஸ் பற்றி படிக்கிறது. எபிகிராஃபி அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகள் பற்றி படிக்கிறது பேர் தான் எபிகிராஃபி அப்படிங்கிறது. ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, இது உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. வாட் ஆர் ஆல் காயின்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ்னால் என்ன, லிட்ரேச்சர்னா என்ன, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு லெசன் படிக்கும்போது இது கவர் ஆயிரும். வேணும்னா ஒரு ஜிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து எம்பரர் அசோகா பற்றி கொடுத்துருக்காங்க. எம்பரர் அசோகா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ரூலர், நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வாழ்ந்திருக்காரு. இவரை பற்றி நமக்கு நிறையா படிக்கணும் அப்படின்னா இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூலர். இவர் தான் புத்திசமை வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்தியாவில் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பார். இந்தியா மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்ரீலங்காலையும் இவர் தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பார். டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா, நான் இந்தியான்னு சொல்லிட்டணும், ஏஷியாலேயே டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இடத்துல இவர் புத்திசமை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ சைனா போன்ற நாடுகளில் புத்திசம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அசோகாவாக இருக்கார். இவர் வந்து எப்படி இந்த புத்த மதத்துக்கு மாறியிருக்காரு அப்படின்னா இவரோட கடைசி போரான கலிங்கா அப்படிங்கிறது தான் அசோகா போரிட்ட கடைசி போர். இதில் நிறையா பேர் உயிரிழந்திருப்பாங்க. அந்த உயிரிழந்த நிறையா மனிதர்களை பார்த்து அவர் மனம் மாறி இனிமேல் வந்து இந்த போர்லாம் வேண்டாம், நான் ஒரு அமைதியான வாழ்க்கையை தேடி போகிறேன் அப்படின்னு பீஸ் அண்ட் தர்மா அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் அவரோட லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டு துறவரம் மாதிரி போயிட்டு அமைதியாக வந்து இருப்பார். இதில் இன்னொன்று நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறது, நமக்கு இப்போது நம்ம நேஷ்னல் ஃப்ளாகில் இருக்கிற அசோகா சக்கரா இருக்குல்ல, இதில் மொத்தம் 24 ஸ்போக்ஸ் இருக்குது. இது அசோகா பீரியடில் அவர் கொண்டு வந்தது. அப்புறம் சார்நாத் பில்லர் ஆஃப் அசோகா, இந்த சிங்கம் இருக்குல்ல, இந்த சிங்கம் பேர் சார்நாத் பில்லர். இதை கொடுத்ததும் நமக்கு அசோகா தான். இது நமக்கு நேஷ்னல் எம்பலமாக இருக்குது. நம்ம நேஷ்னல் ஃப்ளாகில் இருக்க அசோகா சக்ரா மொத்தமாக 24 ஸ்போக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சார்நாத் பில்லர் வந்து அசோகா கொடுத்தது தான். இது நமக்கு வந்து நேஷ்னல் எம்பலமாக இருக்கும் நமக்கு. அண்ட் அசோகா பீரியடில் இவர் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ், அனிமல்ஸுக்கான ஹாஸ்பிட்டல் வந்து கட்டியிருப்பார். அப்போ வெட்டினேரியன் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா கட்டினது யார்? அசோகா. Even though Emperor Ashoka was great, his greatness about unknown is 19th century. இவர் ரொம்ப ரொம்ப கிரேட்டான ஒரு எம்பரராக இருந்தாலும் 19th century வரைக்கும் இவரை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும். இவரோட மெட்டீரியல் எவிடன்ஸ் வந்து மொத்தமாக 3 பேருக்கு வந்து கிடச்சிருக்கும். ஒன்று வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப் அண்ட் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவங்க 3 பேருக்கும் இவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சி, இப்பேற்பட்ட மன்னர் இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லி இவரோட கிரேட்னஸை பற்றி புக்காக வந்து எழுதியிருப்பாங்க. அந்த புக்கு பேர் தான் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். இந்தியாவுக்கு தேவையான துளைந்து போன ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியான தேடல் அப்படிங்கிற புக்கை வந்து சார்லஸ் ஏலன் அப்படிங்கிறவர் ரிலீஸ் பண்ணியிருப்பார். இந்த புக்கை வச்சு தான் அசோகான ஒரு மன்னர் இருந்திருக்காரு, அவர் இவ்வளோ கிரேட்டாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
நிறையா ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அசோகா வந்து அவரோட பீரியடில் ரொம்ப க்ளோரியஸாக ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து நமக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இவர் பீரியடில் நிறையா ராக்ஸ், இவரை பற்றின நிறையா ராக்ஸ், இவர் எப்பேற்பட்ட மன்னன் சொல்லிட்டு இவர் விட்டுட்டு போன நிறையா பாறையோட அந்த இது இருக்குல்ல, பாறைகளை வந்து எவிடன்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ராக் எடிக்டை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். இவர் வந்து சாஞ்சி ஸ்தூபா, சாரநாத் பில்லர், இவரோட சாஞ்சி ஸ்தூபா, இவர் காலங்களில் இருந்த ராக்ஸு, சாரநாத் பில்லர் வச்சு தான் இவர் யார் அப்படிங்கிறத உலகம் வந்து தெரிஞ்சுக்குது. நமக்கு சிலபஸில் அசோகா பற்றி இல்லையா மேம் இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னா, இந்த டப்பாலேருந்து இந்த பாக்ஸ்லேருந்து, இந்த கேஸ் ஸ்டடி பாக்ஸ்லேருந்து நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அசோகா சிலபஸில் டேரெக்டாக கொடுக்கல அப்படின்னாலுமே நமக்கு இண்டஸ்லேருந்து நெக்ஸ்ட் குப்தாஸ் வரைக்கும் நடுவில் ஒரு ஹைஃபன் போட்டிருக்காங்கல்ல, அந்த ஹைஃபனுக்குள்ளே நமக்கு எல்லாமே கவர் ஆயிரும். மௌரியா, சதவாகனா, அதுக்குள்ளே நம்ம அசோகாவை படிப்போம். ஸோ டூ யூ நோவில் கேஸ் ஸ்டடியில் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்க நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். இதான் அந்த சாஞ்சி ஸ்தூபா, நம்ம அசோகா வந்து வெட்டிட்டு போனால் சாஞ்சி ஸ்தூபா இதுதான். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் நமக்கு பார்க்குறதுக்கு இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் நமக்கு வந்து தர்மா அப்படிங்கிற வேர்டு அங்கே பார்த்தோம்ல, ரைட்டியஸ், உண்மையை பற்றி பேசுறது, உண்மைகளை பற்றி வினவுறது தான் தர்மா அப்படிங்கிறது, பீஸ்ங்கிறது அமைதி. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 6th term 1 lesson 1 தி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற டாபிக் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் லெசன், இம்பார்ட்டன்ட் டூ யூ நோ பார்த்துருக்கோம். சீரியஸாக கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி குவிசஸ் அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.